வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல் வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையில் வந்து நம்ம வந்து ஜாப் ஒர்க் பண்ணணும், கூட்டுறவு பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸ்மேனாக இருந்தால் கூட ஒர்க் பண்ணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையில் எப்படி வந்து டேரெக்டாக வந்து இது பண்ணலாம், அதுக்கு என்ன எக்ஸாம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் படிக்கணும், அதை பற்றி டீட்டெயில் வந்து பேச போகலாம். நம்ம இ சேவை சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் மூலியமாக வந்து சேரும். இப்போ கூட்டுறவுத்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு பேக்கருக்கான ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட்னு வரல. அது ஆக்சுவலி வந்து 2004 27 வந்திருக்கணும் டிசம்பரில். ஆனால் பட் வந்து இப்போ வந்து 2025 பிறந்துருச்சு. ஆனால் இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்து வாய்ப்பு வந்து இப்போ வந்து கம்மி தான். பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று படிக்கணும். டிப்ளமோ கோர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டுறவு சம்மந்தப்பட்ட என்னென்ன வேலைகள், அது பணிகள், அதை பற்றி தான் வந்து டிப்ளமோ கோர்ஸ் இருக்கும். அது வந்து 1 இயர்ஸ் கோர்ஸு. இது வந்து நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு ஆகட்டும் இல்லை டைரெக்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணனாலே வந்து இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க அந்த ப்ரொமோஷன் விஷயத்தான் பேச போகிறோம். என்னன்னா இப்போ சேல்ஸ்மேன் இருக்கிறவங்க வந்து கேட்ட கம்மியான சேலரியில் வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு அடுத்த கட்ட லெவலில் வந்து கூட்டுறவு சொசைட்டியில் வந்து மேனேஜர் வரைக்கும், இந்த செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பதவி வந்து உயர்ந்து போகலாம். அதுக்கான வேலைகள் வந்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக உங்கள் மேலே வந்து எந்த ஒரு குறைபாடும் எந்த ஒரு இது இல்லாமல் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பணி வந்து தொடங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் 10 வருஷம் மேலே வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ஆஃபீஸ் கிளர்க்கு, கிளர்க் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் பேங்க் ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரு, கேஷியரு, அந்த மாதிரி மேனேஜரு, செக்ரட்டரி, இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி படிப்படியாக வந்து போகிறதுக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ்மேனாக இருந்தால் கூட போகலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் ஃபைனல் இயர் போகிறதுக்கு செக்ரட்டரி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் பட் வந்து நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து கூட்டுறவு சொசைட்டியில் வந்து டிப்ளமா கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் சார்பிலே வந்து அதை வந்து நடத்துகிறாங்க. கூட்டுறவு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ணப்பக்க முறையை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா 18,250 ரூபா கட்டணும், ஒரு வருஷம் நீங்கள் படிக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கிளாஸ் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரீயாக இருக்கிறத படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரு, இந்த காலேஜ் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்னு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 லொக்கேஷனில் வந்து இருக்குது. இப்போ மேலோட்டமாக பார்த்தலாம் எந்த லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மாவட்டம் வந்து 38 மாவட்டம் இருக்கு, லொக்கேஷன் வந்து கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நேரஸ்ட்டாக உங்களுக்கு எந்த மாவட்டம் வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி வந்து 1 இயர் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும். 2 எக்ஸாம் இருக்குது செமஸ்டர் மாதிரி. 2 செமஸ்டர் வந்து நீ ஃபில் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாப்புக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் வந்து ஒரு சில இடத்துல வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக வந்து கூட்டுறவு பேங்க்லேயே உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க. அங்கே போய் பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து சேலரி கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இப்போ கூட்டுறவு சங்க சொசைட்டி பேங்க் இருக்குல்ல, அங்கே போய் சொல்லிடுவாங்க. டெய்லியும் போயிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல என்னென்ன ஒர்க் நடக்குது, என்னென்ன பண்ணுறது வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு கூட்டுறவு சார்பில் வந்து என்னைக்கு வாண்டட் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதில் வந்து என்னென்ன கிளாஸ்லாம் எடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இது பண்ணுறாங்க. தங்க மதிப்பீடு, இப்போ வந்து தங்கத்தை வந்து மதிப்பீடு பண்ணணும், அதுக்கான கிளாஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு சங்கத்தில் வந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்காக மொத்தம் வந்து 18,850 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. விண்ணப்பத்துக்கான சார்ஜ் வந்து 100 ரூபா மட்டும்தான். டோட்டலாக வந்து 18,850 ரூபா வருது. இதை வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இது பருவம் ஃபர்ஸ்ட் பருவம் செகண்ட் பருவம் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் பருவத்தில் வந்து கூட்டுறவு கருதியல் ஃபர்ஸ்ட் வந்து கூட்டுறவு கருதியல் நடைமுறையும், கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள், நிதி கணக்கியல், கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. இது வந்து ஃபர்ஸ்ட் பருவத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து கூட்டுறவு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துருவாங்க. கணக்கு வந்து எப்படி பார்க்கணும், வரவு கலக்க இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கருத்தியல், சட்டங்கள், என்ன சட்டம் வருது, என்ன புதுசாக வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம எது ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி நம்ம வந்து கிளாஸ் எடுத்துருவாங்க. கிளாஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இப்போ புரிதலோடு நீங்கள் கற்றுக்கலாம்.
அதுக்கப்புறம் கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கியில் வந்து ஒர்க் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்க்கோங்க. தங்க மதிப்பீடு, அதன் நுட்பங்களும். ஏன்னா தங்கத்தை வந்து காப்பர், செம்பு எல்லாம் சேர்ந்து அதிகமாக கலந்துட்டாங்கன்னா தங்கம் வந்து ஃபேக்கான தங்கம் வந்துடும். அதெல்லாம் எப்படி வந்து ஆன்லைனுக்கு இது அனலைஸ் பண்ணணும், எப்படி உருக்கணும், அதெல்லாம் டீட்டெயிலாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்களே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கடன் பற்றி நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி செய்முறை பயிற்சி வந்து அறிக்கை தாக்கல் செய்து திட்டம் அறிக்கை. இப்போ வந்து ஒரு திட்டத்தில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை வந்து எப்படி பண்ணணும், ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து செயல்படுத்தணும். இந்த மாதிரி வந்து கிளாஸ் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா ப்ரொமோஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இது நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா மட்டும் போதும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு கோர்ஸ். இப்போ உள்ளே போகும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது வந்து வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து எலிஜிபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ்மேன் ஆகிட்டீங்க, அடுத்து போனோன்னா இதை வச்சு நீங்கள் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதோடனே டேரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு போகலாம், இல்லைனா வந்து கேஷியருக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரி போகிறதுக்குனா வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. ஆனால் வந்து பேக்கருக்கு வந்து நம்ம வந்து போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பேக்கர் வந்து இப்போ வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து ஆட்டோ ப்ரொமோஷன் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து ப்ரொமோஷன் போடுவாங்க. உங்கள் மேலே வந்து எந்த ரிமார்க் இல்லை, எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. பேங்க்கில் வந்து ஒரு கிளர்க்கோ இல்லைன்னா கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேலை கொடுப்பாங்க. அப்படி இல்லை நான் எக்ஸாம் எழுதி போகிறேன்னா நீங்கள் வந்து செக்ரட்டரி வரைக்கும் கூட போகலாம். அதே மாதிரி பேக்கருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சேல்ஸ்மேனாக போகலாம். இது பேக்கர் இருக்கிறவங்க வந்து சேல்ஸ்மேனாக போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போகிற படிக்கலாம் உங்களுக்கே வந்து ரிட்டர்ன் டைம் வரைக்கும் வந்துடும். இந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது அதனால் வந்து இதை படிச்சுட்டு போனீங்கன்னா சீக்கிரம் வந்து அதிகப்படியான சம்பளம் வாங்கலாம், பேங்க்கில் வேலை கிடச்சிடும், கவர்மெண்ட் ஜாப்பு இதெல்லாம் இருக்குது. இது வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். அதே மாதிரி ரிசல்ட்டுக்கான எதிர்பார்த்து வந்து பார்த்தோன்னா இன்னுமே கண்ணே பூத்து போச்சுன்னு சொல்லணும். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வந்துச்சு நம்ம அப்டேட் பண்ணுறோம். ப்ரொமோஷனை பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரொமோஷனை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ போட போறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.